வணக்கம். நான் ஜெகதீஷ், காவ்யா ஹோம்ஸ். இந்த வீடியோவில் வந்து சேலையூரில் இருக்க ஒரு மினி கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட் பற்றி பார்க்க போகிறோம். இது ஸ்டில் ப்ளஸ் 5 மொத்தம் 30 வீடு கொண்ட பில்டிங். எதுவுமே காமன் வாலே இல்லாமல் தனித்தனியாக இருக்கிற வாலாக இருக்கிற பில்டிங் பார்க்குறீங்க. இது 1278 ஸ்கொயர் ஃபீட் ஈஸ்ட் ஃபேஸிங் வீடு பார்க்குறீங்க. ஹால் பார்த்தீங்க, அடுத்து கிச்சன் பார்த்தீங்க, அடுத்து ஃபஸ்ட் பெட்ரூம் இது. இதில் பார்த்தீங்கன்னா பக்கத்து ஃப்ளாட்டுக்கும் ஃப்ளாட்டுக்கும் நடுவில் இவ்வளோ கேப் இருக்குது. ஸோ இதனால் லைஃப் டைம் வென்டிலேஷன் நல்லாயிருக்கும் இதில். இது ஒரு 3 பெட்ரூம் 3 டாய்லெட்ஸ் இருக்கிற வீடு இது. மாஸ்டர் பெட்ரூம் பார்க்குறீங்க. வித் அட்டாச் ரெஸ்ட் ரூமோடு இருக்குது. சைட்லேயும் ஓப்பன் ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். தனி நல்லாயிருக்கும் இந்த இடத்துல. பாரத் யூனிவர்சிட்டிக்கு நியர்பையாக இருக்கும் இந்த ப்ராஜெக்ட். 3rd பெட்ரூம் இது. இங்கேயும் வென்டிலேஷன்ஸ் பார்க்குறீங்க. இதே ப்ரொமோட்டர் இதே தெருவில் ஒரு 10 இயர்ஸ் பேக்கு ஒரு 96 ஃப்ளாட்ஸ் கொண்ட ஃப்ளாட்டும் கட்டி வச்சுருக்காங்க. அது ஃபுல்லி சோல்ட் அவுட்டு. ஸோ இங்கே ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் இருக்கிறத பார்க்குறீங்க. பர்சனலி எனக்கு இந்த பில்டரோட நல்ல ஒரு ரேப்போ இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு பில்டர். டெக்னிக்கலி நல்ல ஸ்ட்ராங்கான பர்சன், ப்ளஸ் ரொம்ப எத்திக்கலாக செய்யணும்னு நினைக்கிற ஒரு பர்சன். அதனால தான் செட் பேக்ஸ்லாம் கரெக்டாக இருக்கிறத பார்க்குறீங்க. ஸோ நான் டீல் பண்ணுற பில்டர்ஸில் ரொம்ப ஜென்யூனாக ஒரு சில பேரை சொல்ல முடியும்னா அதில் இவர் டாப்னு சொல்லுவேன். 1278 ஸ்கொயர் ஃபீட். இது வந்து அடுத்தது 1317 ஸ்கொயர் ஃபீட் வெஸ்ட் ஃபேஸிங் வீடு இது. இதுவும் பார்த்திங்கன்னா 3 சைட் வென்டிலேஷனோடு இருக்கும். ஹால் பார்த்திங்க, அடுத்து ஃபஸ்ட் பெட்ரூம் பார்க்குறீங்க. வித் அட்டாச் ரெஸ்ட் ரூமோடு இருக்குது. அம்யூனிட்டிஸ்னு பார்த்திங்கன்னா ஜிம் இருக்குது, செக்யூரிட்டி அண்டு சோலாரும் எல்லா வீட்டுக்குமே சோலார் நெட் மீட்டர் வர மாதிரியே கொடுத்துருக்காங்க. மல்டிபர்ஸ் ரூம் எதிர மாதிரியே அம்யூனிட்டிஸ் கொடுக்குறாங்க. கார்டன் ஸ்பேஸ் நிறைய இருக்கும். அது தாண்டி டிவாட்ச்னு ஒரு டெக்னாலஜி இவர் யூஸ் பண்ணுறாரு. அது மெயின்டெனன்ஸில் உங்களுக்கு நல்லா மிச்சம் பண்ணி கொடுக்கும். கிரவுண்ட் வாட்டரும் பொல்யூட் ஆகாமல் இருக்கிறதுல அது நிறைய டெக்னிக்கலாக அந்த விஷயங்கள் பண்ணுறாங்க. ஸோ இந்த டெக்னாலஜியை இவர்கிட்டருந்து கற்றுக்கிட்டு தான் நாங்களே ஒரு 10-12 இயர்ஸ் முன்னாடி நாங்கள் பண்ணியிருக்கோம். அது எங்கள் ப்ராஜெக்ட்லேயும் அது ரொம்பவே எஃபெக்டிவ் யூஸ் ஆச்சு. ஸோ அதனால தான் எனக்கு இவர் ஒரு இன்ஸ்பிரேஷனாக பார்க்குறேன். அடுத்து இங்கே கிச்சன் பார்க்குறீங்க. கிச்சனும் பார்த்திங்கன்னா ட்ரை ஏரியா அண்ட் வெட் ஏரியான்னு தனியாக பிரித்து பண்ணுறாங்க. இது சர்வீஸ் ஏரியா தனியாக கிச்சனுக்குள்ளேயே வந்துடும். ஸோ 3rd பெட்ரூம் இது. இங்கேயும் பார்த்திங்கன்னா பக்கத்து ஃப்ளாட்டுக்கு நமக்கு நடுவில் கேப் இருக்குது. ஸோ எல்லா ஃப்ளாட்டுமே தனியாக காமன் வாலே இல்லாமல் இருக்கும். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா செலவு கொஞ்சம் ஜாஸ்தி தான், பட் லைஃப் டைம் நமக்கு வென்டிலேஷன் நல்லாயிருக்கும். 1317 ஸ்கொயர் ஃபீட் வெஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்கிறத பார்த்திங்க. இதில் 1351 ஸ்கொயர் ஃபீட் நார்த் ஃபேஸிங் வீடும் ஒன்று இருக்குது. இது பால்கனியாக ப்ளஸ் இதுதான் இந்த ஃபஸ்ட்டு முடித்த ப்ரீவியஸ் பிளாக். அது அங்கே ஆல்ரெடி எல்லாமே குடியிருக்காங்க. கிச்சன் வித் சர்வீஸ் ஏரியா இருக்கிறத பார்க்குறீங்க. காமன் ரெஸ்ட் ரூம் இங்கே இருக்குது. ப்ராஜெக்ட் ஆல்மோஸ்ட் ரெடி. நான் அடுத்த ஒரு 2-3 மந்த்ஸில் எடுத்துடலாம். மாஸ்டர் பெட்ரூம் இது வித் அட்டாச் ரெஸ்ட் ரூமோடு இருக்கிறத பார்க்குறீங்க. ஃபிட்டிங்ஸ் எல்லாமே நல்ல குவாலிட்டியான ஃபிட்டிங்ஸ், நல்ல மெட்டீரியலாக போடுவாங்க இவங்க. செகண்ட் பெட்ரூம் பார்க்குறீங்க. இது எல்லாமே 3 பெட்ரூம் 3 டாய்லெட்ஸ் இருக்கிற வீடு தான். ஸோ அதுவும் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும் உங்களுக்கு யூசேஜுக்கு. ரூம்ஸும் எல்லா பெட்ரூம்ஸுமே கம்ஃபர்டபுளாக இருக்குது. செட் பேக்ஸும் நல்லாவே இருக்கிறத பார்க்குறீங்க. இப்போ பெருங்கலத்தூரில் ஈஸ்டர்ன் பைபாஸ் அந்த ரோடு கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா இந்த ரோடு நல்ல ஒரு பூஸ்ட் இருக்கும். நியூ பஸ் ஸ்டாண்டுக்கும் குயிக்காக இங்கேருந்து போயிட முடியும். இங்கே சைத்தன்யா ஸ்கூலும் பக்கத்துலேயே இருக்குது. நீங்கேயும் இந்த பக்கத்து வீட்டுக்கு கேப் இருக்கிறத பார்க்குறீங்க. $1351 ஸ்கொயர் ஃபீட் நார்த் ஃபேஸிங் வீடு இது.
ஸோ நியரிங் கம்ப்ளீஷன் இருக்குது. கூடிய சீக்கிரத்தில் கூடி வந்துடலாம். அண்ட் கிரவுண்ட் ஃப்ளோர்லையும் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக வேக்கண்ட்டாக இருக்குது. நல்ல ஓப்பன் ஸ்பேஸ் இருக்குது. இதில் இருக்க கிட்ஸ் ப்ளே ஏரியா, ஆம்பிள் ஓப்பன் ஸ்பேஸ் இதெல்லாமே இங்கே இருக்குது. அந்த ஃபஸ்ட்டு முடித்த பிளாக்கோட பில்டிங் வியூ பார்க்குறீங்க. இதுதான் வந்து செப்டிக் டேங்கை வந்து டிவாட்ஸ்னு அந்த டெக்னாலஜியில் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது ரொம்ப பெருசாக நிறைய ஸ்பெண்ட் பண்ணி தான் பண்ணுறாங்க. ஆனால் இதோட ரிசல்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மியாகும். கிரவுண்ட் வாட்டர் பொல்யூட் ஆகாமல் இருக்கும். ஸோ இதெல்லாம் இவரோட ஒரு யூனிக் ஸ்டைல் இது. அதேமாதிரி சோலாரும் எல்லா வீட்டுக்கும் ஃபுல் நெட் மீட்டராக கொடுக்குறது. இதெல்லாம் ஒரு நல்ல பொருள் வேணும் கொடுக்கணுன்ற இன்டென்ஷனில் பண்ணுறவங்களோட இது இந்த ஃபஸ்ட்டு முடித்த வீட்டில் ஒரு மாடல் ஃப்ளாட் வச்சுருக்காங்க. ஸோ அதனால் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது ரொம்ப ஸ்பெஷலான ப்ராஜெக்ட் தான். வாங்க வந்து பாருங்கள். நான் சொல்கிறது எல்லாமே கரெக்டாக இருக்கா, இவர் சொல்கிற மெட்டீரியல் எல்லாமே கரெக்டாக இருக்குன்னா அதை எடுத்துக்கலாம். மற்றபடி வழக்கம் போல் நெகோஷியபிளான்னு கேட்டு இதை கொஞ்சம் இது பண்ண வேண்டாம். மொத்தத்தில் உங்களுக்கு நல்ல ப்ராடக்ட்டு கொடுக்குறேன், அந்த திருப்தி எனக்கு இருக்கும். அண்ட் இதே சேலையூரில் 2 பெட்ரூம் ஃப்ளாட் வேணும்னா அதுக்கு இந்த ப்ராஜெக்ட் சூட்டபுளாக இருக்கும். இதுவும் ஒரு கார்னர் ப்ராப்பர்ட்டி, ஸ்டில் +3 6 வீடு கொண்ட பில்டிங், 920 ஸ்கொயர் ஃபீட் இப்போ இது அவைலபிள். தனி நல்லாயிருக்கும். இங்கேயும் மெயின் ரோடுக்கு இதுவும் ரொம்ப பக்கத்துலேயே இருக்கும். இது சின்ன ப்ராஜெக்டாக வேணும்னா இந்த ப்ராஜெக்ட் ஐடியலாக இருக்கும். இதுவும் ப்ராஜெக்ட் ரெடி டு ஆக்குபை தான். இங்கே இருக்கிறது எல்லாமே டபுள் தான். அதுக்கு கிச்சன் வித் சர்வீஸ் ஏரியா இருக்கிறத பார்க்குறீங்க. இதுவும் கார்னராக இருக்கிறதுனால லைஃப் டைம் நல்லா வென்டிலேஷன் நல்லாயிருக்கும். இங்கேயும் நியர்பை சந்தோஷபுரம் இடத்துலையும் அங்கேயும் பார்த்திங்கன்னா ஒரு 44 வீடு கொண்ட மினி கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட்டு. அதுவும் ஃபுல்லி ரெடி டு ஆக்குபை. ஆல்ரெடி ஒரு 8 பேர் கூடி வந்துட்டாங்க. அதுலேயும் ப்ளே ஏரியா, ஜிம் இந்த மாதிரி அம்யூனிட்டிஸ்லாம் இருக்குது. 2 லிஃப்ட் போட்டிருக்காங்க. ஸோ இந்த மேடவாக்கம் டு தாம்பரம் ஸ்டேஜில் மல்டிபிள் லொக்கேஷன்ஸில் ஃப்ளாட்ஸும் இருக்குது. அண்டு பெருங்குளத்தூரில் வில்லா ப்ராஜெக்ட்டும் இருக்குது. இதுவும் வந்து இது எல்லாமே இந்த நியூ பஸ் ஸ்டாண்டுக்கு ரொம்ப நியர்பையாக இருக்கும். ஸோ இந்த வில்லா ப்ராஜெக்டோட ஃபோட்டோஸ் பார்க்குறீங்க. இதுலேயும் டிஃப்ரெண்ட் சைஸஸில் இருக்குது. ஒரு 1 crore 2 crore வரைக்கும் டிஃப்ரெண்ட் சைஸஸில் இருக்குது. நல்ல வைட் ரோட்டில் வரது இந்த ப்ராஜெக்டோட ஒரு ஸ்பெஷாலிட்டி. இதுக்கும் தனி வீடியோ போட்டிருக்கேன். கூடுதல் தகவலுக்கு எங்களுக்கு கால் பண்ணுங்கள். ஐ எம் ஜெகதீஷ், காவ்யா ஹோம்ஸ். தேங்க்யூ. பார்க்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம சேனல் பற்றி சொல்லுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தாங்கன்னா நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் ஃபஸ்ட்டாக பார்க்க முடியும். உங்கள் கனவு இல்லத்தை சீக்கிரமாகவும் வாங்க முடியும். நம்ம காவ்யா ஹோம்ஸோட மிஷனே வந்து 11 + ஹாப்பி ஹோம் ஓனர்ஸை உருவாக்குறது தான். இதில் உங்களோட சப்போர்ட்டும் பிளெஸிங்ஸும் நிச்சயமாக எங்களுக்கு தேவை. தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு ஒரு சேஃப் அண்ட் ஹாப்பி லிவிங் கிடைக்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஐ எம் ஜெகதீஷ், காவ்யா ஹோம்ஸ். தேங்க்யூ.